கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை எல்லாவித பொல்லாப்புகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். மரண இருளின் பாதை என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதன் செல்கின்ற அவமானத்தின் பாதைகள், நிந்தையின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள், கஷ்டத்தின் பாதைகள், மரணத்தின் பாதைகள், வியாதியின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள், இவைகள் எல்லாமே மரண இருளின் பாதைகள் தான். இந்த மரண இருளின் பாதைகளில் நடக்கிற யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு இருப்பார். அந்த பாதையிலே ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டு வர செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிதான் தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான், அவமானத்தின் பாதையில் நடந்தான், கண்ணீரின் பாதையில் நடந்தான், கஷ்டத்தின் பாதையில் நடந்தான், சாபத்தின் பாதையில் நடந்தான், நிந்தையின் பாதையில் நடந்தான், மரணத்தின் பாதையில் நடந்தான். அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்து சென்ற பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் மீண்டும் உயிரோடு வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு தேவன் அவனை பாதுகாத்தார். எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்து சென்றான் என்பதை நாம் இன்று தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவன் சொல்ல முடிந்ததற்கான காரணம் என்ன? அவன் ஏதோ ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்திருக்கிறான். அந்த பாதையிலே பொல்லாப்பு நேரிடும் என்று பயந்து நடுங்கி கொண்டு நடந்த அந்த பாதையிலே தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனை அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டு வர செய்தார். அதனாலதான் அவன் இப்படி எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எழுதுகிறான். அப்படி எந்த பள்ளத்தாக்கில் அவன் நடந்தான்? எந்த பொல்லாப்பில் இருந்து தேவன் அவனை பாதுகாத்தார்? எந்த மரணத்தில் இருந்து தேவன் அவனை பாதுகாத்தார்? எந்த அவமானத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்தார்? எந்த கண்ணீரில் இருந்து தேவன் அவனை பாதுகாத்தார்? எந்த நெருக்கத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் மேலும் பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லோரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லோரும் வனாந்திரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். ராஜாவாகிய தாவீது கீதரோன் பள்ளத்தாக்கின் வழியே நடக்கிறதை பார்த்து தேசத்தின் எல்லா ஜனங்களும் மகா சத்தமாய் அழுது அவனுக்காக புலம்புகிறவர்களாய் இருந்தார்கள். அப்படி கீதரோன் பள்ளத்தாக்கு என்பது என்ன? கீதரோன் என்றால் மரண இருள் என்று அர்த்தம். இந்த கீதரோன் பள்ளத்தாக்காகிய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து நடுங்கி ஓடுகிறான். இந்த கீதரோன் பள்ளத்தாக்கு எருசலேம் தேவாலயத்திற்கு கிழக்கே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து ஒலிவ மலைக்கு செல்லலாம். இந்த பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் கொல்ல வருகிறதை அறிந்து உயிருக்கு பயந்து நடுங்கி நடக்கிறான்.
இந்த பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பெயரும் உண்டு. இது பாதாளத்தின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அவமானத்தின் பள்ளத்தாக்கு, நிந்தையின் பள்ளத்தாக்கு, சாபத்தின் பள்ளத்தாக்கு. இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்து செல்கிறவனாய் காணப்பட்டான். தான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் பரவாயில்லை, தன்னுடைய தேச மக்கள் அந்த பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களை வனாந்திரத்தின் வழியாக நடக்க செய்து ஒலிவமலைக்கு வர செய்தார். ஆனால் தாவீதோ தன் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்காகிய கேதுரோன் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்றான். எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில் அவன் நடந்து செல்கிறான் என்று பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம் தன்னை கொல்ல வருகிறதை அறிந்து அவன் தன்னோடு கூட இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறான், தீவிரமாய் புறப்பட்டு ஓடுங்கள், நாம் அப்சலோமின் கையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவன் நகரத்தை பிடித்து பட்டய கருக்கினால் அவைகளை எல்லாம் சுட்டெரித்து போடுவான், நாம் ஓடி போவோம், புறப்பட்டு வாங்கள் என்று அவன் உயிருக்கு பயந்து எல்லோரையும் அழைத்து அந்த கேதுரோன் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்கிறான். அந்த கேதுரோன் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்கிற பொழுது தன்னுடைய தலைக்கு மேலே இருக்க வேண்டிய கிரீடத்தை அவன் அணிய முடியவில்லை. தன்னுடைய பாதங்களுக்கு பாதரட்சைகளை அவனால் அணிய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை, உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய தலையில் கிரீடத்திற்கு பதிலாக எண்ணத்தை போட்டுக் கொண்டு போகிறான் பார்ப்போம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்கள் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறி போனார்கள். இங்கு தாவீது ராஜா, உலகமே அவனை பார்த்து பயந்தது. சுற்றி உள்ள எல்லா தேசங்களின் ராஜாக்களும் அவனிடத்தில் போர் செய்ய பயந்து நடுங்கினார்கள். அப்படிப்பட்ட தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து நடுங்கி ஓடுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அழுது ஓடுகிறான். அந்த பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே முகத்தை மூடிக்கொண்டு அழுது போகிறதை பார்த்து அவனோடு கூட இருந்த எல்லா மக்களும் தங்களுடைய முகத்தை மூடி அழுது கொண்டு போனார். அப்படி அவன் துரிதமாய் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபடியினால் பாதரட்சைகளையும் அணியாமல் வெறுங்காலால் நடந்து சென்றான். தன்னுடைய மறுமணமாட்டிகளாகிய 10 பேரை அரண்மனையில் விட்டு சென்றான். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, கீதுரோன் பள்ளத்தாக்கிலே அவன் இப்படி மரணத்துக்கு பயந்து, தனக்கு பொல்லாப்பு நேரிடும் என்பதை உணர்ந்து பயந்து ஓடுகையில் அவனை சீமையை எப்படி தூசித்தான் என்பதை பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சீமையை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. தாவீதை பார்த்து சீமையை என்கின்ற ஒரு மனுஷன், இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தூசித்து அவனை அடித்தான். தாவீதோ பேலியாளின் மனுஷன் கிடையாது. அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்று கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு மனுஷன். அவனை பார்த்து பேலியாளின் மனுஷனே என்று சீமையை தூசித்தான். தூசித்து அவனை அடித்தான்.
2 சாமுவேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோம் கையில் ஒப்பு கொடுத்தார். இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இந்த சீமேயி சவுலுனுடைய இனத்தை சார்ந்தவன். சவுலுனுடைய ராஜ்யபாரம் போனதற்கு தாவீதுதான் காரணம் என்று நினைத்து தாவீதை தூசிக்கிறான். நீ சவுலுனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகி விட்டாய், நீ அக்கிரமம் செய்து விட்டாய், நீ இரத்த பிரியனாய் இருக்கிறாய், இந்த ஸ்தானத்தில் இருந்து உன்னை கர்த்தர் இறக்கி விட்டார். அந்த ஸ்தானத்திலே உன் மகனாகிய அப்சலோம் அந்த ஸ்தானத்திற்கு ராஜ்யத்தை உன் குமாரனாகிய அப்சலோன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று தூசித்தான். அப்படி உன் அக்கிரமத்தை தேவன் கண்டுபிடித்தபடியினால் தான் நீ இப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து திரிகிறாய் என்று சீமேயி தாவீதை தூசித்தான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். இங்கு சீமேயி என்கின்ற சாதாரண மனுஷன் ஒரு ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவை பார்த்து, கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவை பார்த்து, கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவை பார்த்து அவனை தூசிக்கிறான். நீ பேலியாளின் மனுஷன், நீ இரத்த பிரியன், நீ சவுலுனுடைய ராஜ்யத்தை அவனிடத்தில் இருந்து பிடுங்கி அந்த ஸ்தானத்திலே நீ உட்கார்ந்து கொண்டாய் என்று கற்களால் அவனை அடித்து மண்ணை அவன் மீது தூவி அவன் மீது சாபம் விட்டு அவனை தூசிக்கிறவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட அவமானத்தையும் தாவீது சந்தித்தான். இதையெல்லாம் சகித்தான். இந்த கண்ணீரோடு இந்த வேதனையோடு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, கேதரோன் பள்ளத்தாக்கிலே அவன் மரணத்துக்கு பயந்து நடந்து ஓடுகிறான். இதே சூழ்நிலையில் தாவீதோடு கூட இருந்த, தாவீதின் அரண்மனையில் தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் தாவீதை காட்டிக் கொடுக்க முடிவு செய்தான். தேவனுடைய வார்த்தையை போல இருந்த அவனுடைய ஆலோசனை இப்போது சாத்தானுடைய ஆலோசனையாக மாறிவிட்டது. அந்த அகிதோப்பேலுக்குள்ளே சாத்தான் புகுந்தபடியினால் தாவீதுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் சபைக்கு விரோதமாகவும் துணிகரமான ஒரு ஆலோசனையை அவன் கொடுத்தான். இவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இந்த அகிதோப்பேல் தாவீதுடைய ஆலோசனைக்காரனாக இருந்தான். அவன் சொல்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் தேவனுடைய வாக்கை போல இருக்கும். அது தாவீதுக்கும் அப்படியே இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகிதோப்பேல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்றால், ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டார் என்றால் அப்படியே அது தேவ வாக்காகவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த தேவ மனுஷன் சொல்லிவிட்டாரா, அது தேவனே சொல்லிவிட்டது போல் இருக்கும் என்று எல்லோரும் அவனுடைய ஆலோசனையை தேவ ஆலோசனையாக தேவ வாக்காக எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவனுக்குள் சாத்தான் புகுந்தபடியினால் இஸ்ரவேலிலே சொல்லப்படாத ஒரு பாவத்தை செய்யும்படியாக அவன் துர் ஆலோசனை கொடுத்தான். அப்படி என்ன ஆலோசனை தாவீதுக்கு எதிராக அவன் கொடுத்தான்? 2 சாமுவேல் 16வது அதிகாரம் வாசிப்போம். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் கேள்விப்பட்டு
உம்மோடு இருக்கிற எல்லோருடைய கைகளும் பலக்கும் என்றான். இங்கு தாவீதுக்கு விரோதமாக அவன் ஒரு தூராலோசனையை சொல்கிறான். உம்முடைய தகப்பன் ஓடி போகும் பொழுது தன்னுடைய மறுமணமாட்டிகளாகிய 10 பேரை அரண்மனையில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். நீ போய் அவர்களிடத்தில் பிரவேசியும், அவர்களோடு கூட சயனியும். அப்பொழுது நீ இஸ்ரவேல் சபைக்கு நாற்றமாய் போனீர் என்பதை எல்லோரும் அறிந்து உம்மோடு கூட எல்லோருடைய கையும் வலுக்கும், நீ ராஜாவாக முடியும் என்று துர்ஆலோசனை சொன்னான். இது எப்படிப்பட்ட ஆலோசனை? இது கர்த்தருக்கே பிரியமில்லாத ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய கட்டளை என்ன? உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் சயனியாதே என்பதுதானே கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய கட்டளை. அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாகவே அவன் நீ உன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் என்று ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். இவனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருக்கும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நிலைமையில் சாத்தான் இவனுக்குள்ளே புகுந்தபடியினால் தாவீதை காட்டி கொடுக்கும்படியாய், தாவீதுக்கு துரோகம் செய்யும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை இஸ்ரவேல் சபையார் எல்லோர் கண்களுக்கு முன்பாக நடக்கும்படியாக அவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தான். இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இது கர்த்தருடைய தேசம், இது சத்தியத்தின் நகரம், இது உத்தம நகரம். இந்த தேசம் கர்த்தருடைய சபையாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் சபையின் கண்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தை செய்யும்படியாக தேவ மனுஷன் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தான். அந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை கேட்டு அப்சலோம் என்ன செய்தான்? 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையில் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் ஒரு மகனே பிரவேசிக்கிற ஒரு சாபக்கேடான மாபெரும் விபச்சாரத்தை செய்யும்படியாக தாவீதோடு கூட இருந்த அகிதோப்பேல் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு புனித தேசம், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜீவனுள்ளவருடைய தேசம், அந்த தேசத்திலே எல்லோர் கண்களுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆலோசனையை கொடுத்து அந்த பாவத்தை அவன் செய்ய வைத்தான். தாவீது இந்த துன்பத்தின் பாதையையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது அவன் இவ்வளவு பெரிய விபச்சாரத்தை செய்து முடித்தும் அவன் ஓயவே இல்லை. தாவீது கேதரோன் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அங்கே அவனை கொல்ல அவன் ஓடி வருகிறான். அங்கே அப்சலோமுக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறித்து பார்ப்போம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இங்கு தாவீதை கொல்ல கேதரோன் பள்ளத்தாக்காகிய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்சலோம் அவனை பின்தொடர்ந்து வரும் பொழுது அவன் ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏறி வருகிறான். அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான பாதையில் செல்லும் பொழுது கர்வாலி மரத்தினுடைய கிளைகளிலே அதன் மேலே அமர்ந்திருந்த அப்சலோமின் தலை மாட்டிக்கொண்டது. இப்பொழுது அந்த கோவேறு கழுதை அவனை விட்டு நகர்ந்தபடியினால் இவன் வானத்துக்கும் பூமிக்கும் தொங்குகிறவனாய் காணப்பட்டான். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீதை கொல்ல வந்தானோ, எந்த இடத்திலே தாவீதை கொல்ல வந்தானோ அதே இடத்திலே மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவனாய் அப்சலோம் மரித்து போனான். அங்கே அவனை கொன்று போட்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாவீதுக்கு பொல்லாப்பு செய்ய வந்தவனை தேவன் அங்கே கொன்று போட்டார். அடுத்தபடியாக தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை கொடுத்த
அகிதோப்பேலினுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீதுக்கு விரோதமாக மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீதை கொல்ல வந்த அப்சலோம் அந்த கர்வாலி மரத்திலே செத்து கிடந்தான். இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக தாவீதை காட்டிக் கொடுக்கும்படியாக தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு விரோதமாக துரு ஆலோசனை கொடுத்தவன் அகிதோப்பேல் நான்று கொண்டு செத்து போனான். அவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய நினைத்த எல்லோருக்கும் பொல்லாப்பு நேர்ந்தது. தேவன் தாவீதோடு கூட இருந்தபடியினால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு எல்லா அவமானத்தையும் சகித்து, எல்லா துன்பத்தையும் சகித்து, எல்லா நிந்தையும் சகித்து அவன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்து ஏறி ஒலிவ மலைக்கு நடந்து சென்றான். ஒலிவ மலைக்கு ஏறி சென்று மீண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்த பொழுது அவன் என்ன சொன்னான்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது, சிரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்ருகளா இருக்கிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலின் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி அவன் தாவீது ராஜா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து மரணத்தை சந்தித்து அந்த மரணத்திலிருந்து மீண்டு, அந்த அவமானத்திலிருந்து மீண்டு, அந்த கண்ணீரில் இருந்து மீண்டு, அந்த நிந்தையிலிருந்து மீண்டு ஒலிவ மலைக்கு ஏறி சென்று மீண்டும் தேவாலயத்திற்கு உயிரோடு திரும்பி வந்து ராஜாவாக முடிசூட்டப்பட்டான். அப்படி ராஜாவாக முடிசூட்டப்பட்ட அந்த நாளிலே ஒருவரும் கொல்லப்படக்கூடாது என்று தனக்கு விரோதமாக தூசித்த அடித்த சீமையையும் மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் கேதரோன் பள்ளத்தாக்காகிய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்று தன்னையும் தன் ஜனத்தையும் காப்பாற்றிய தாவீது எல்லோரையும் மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்படி தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்ததை போல இன்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து அதே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றார். இதே கிதரோன் பள்ளத்தாக்கிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். இதே அவமானத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். இதே கண்ணீரின் பாதையிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். இதே சாபத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். இதே பாதாளத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். அன்று தாவீது தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் நடந்து சென்றார். இன்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பாதையில் நடந்து சென்றார். இன்று கண்ணீரோடு இருக்கிற நீங்கள், கசப்போடு இருக்கிற நீங்கள், கஷ்டத்தோடு இருக்கிற நீங்கள், வியாதியின் துன்பத்தில் இருக்கிற நீங்கள், மரணத்தின் பயத்தில் இருக்கிற நீங்கள், எனக்கு எந்த பொல்லாப்பு வருமோ என்று பயந்திருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க. அந்த பாதையில் உங்களுக்காக இயேசு நடந்து சென்றபடியினால் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. எப்படி தாவீதுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடி அவனை அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து பாதுகாத்தார், அதே மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை உயிரோடு மீட்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றார். எப்படி நடந்து சென்றார் என்பதை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்காகிய கெதரோன் பள்ளத்தாக்கிலே தாவீதும் தாவீதோடு கூட இருந்த ஊழியர்களும் சென்றார்களோ, அதே பள்ளத்தாக்கில் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீசர்களோடு கூட நடந்து சென்றார்.
அது சிலுவையின் பாதை, அது நிந்தையின் பாதை, அது அவமானத்தின் பாதை, அது தூசிக்கப்படுபவர்களின் பாதை, அது சாபத்தின் பாதை, அது பாதாளத்தின் பாதை. அந்த பாதையிலே இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். இந்த இடத்திலே மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து எப்படி தூசிக்கப்பட்டார் என்பதை குறித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைதானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இவன் மெசியா எனப்படுகிற ராஜாவாக தன்னைதானே உயர்த்தி கொண்டான். இவன் எல்லோரையும் மீட்க வந்தான், எல்லோரையும் ரட்சிக்க வந்தான். இவன் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாதையில், துன்பத்தில் இப்போது மாட்டிக்கொண்டு இருக்கிறான். தன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, எப்படி ஜனங்களை ரட்சிப்பான் என்று இயேசுவை தூசிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி தாவீதை சீமையை தூசிக்க ஆரம்பித்தானோ அதே போலவே இயேசுவை தூசிக்க ஆரம்பித்து, இயேசுவுக்கு விரோதமாக இவன் பேலியாளின் மகன் என்று தாவீதை சொன்னது போல இயேசுவை பெயல்செபூவினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று தூசித்தார்கள். இயேசுவை சபிக்கவும் தொடங்கினார்கள், இயேசுவை அடிக்கவும் தொடங்கினார்கள். தாவீது எந்த பாதையில் சென்றானோ அதே பாதையில், அதே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அதே கெதரோன் பள்ளத்தாக்கிலே, அதே சிலுவையின் பாதையிலே இயேசு அதே அவமானத்தையும் நிந்தையையும் அடிகளையும் தூசணங்களையும் சகித்தார். அந்த சிலுவையிலே பிசாசு இயேசுவின் உயிரை எடுக்க வந்த பொழுது எந்த கர்வாலி மரத்திலே அப்சலோம் தூக்கப்பட்டானோ அதே மரத்திலே சாத்தானும் தூக்கப்பட்டான். அங்கே இயேசு சாத்தானுடைய ஆயுதங்களை எல்லாம் பறித்து அவனை ஜெயமாக விழுங்கினார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசுக்கு விரோதமாக செயல்பட்ட சாத்தானும் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே அங்கே பறிக்கப்பட்டன. சாத்தானை இயேசு ஜெயமாக விழுங்கி வெற்றி சிறந்தார். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து நான்கு கொண்டு சென்றார். எப்படி தாவீதை காட்டி கொடுத்த அகிதோப்பல் நான்கு கொண்டு செத்தானோ அதே போல இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசும் நான்கு கொண்டு செத்தார். எப்படி தாவீதை கொல்ல வந்த அப்சலோம் கர்வாலி மரத்திலே செத்து கிடந்தானோ அதே போல இயேசுவை கொல்ல வந்த மரணமும் சிலுவையிலே செத்து கிடந்தது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து, பாதாளத்தில் இருந்து ஜெயமாக உயிரோடு எழுந்து ஒளிவு மலைக்கு போனார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்காகிய கேதரோன் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்று மரணத்தை ஜெயித்து ஒலிவ மலைக்கு ஏறி சென்றதை போல இயேசு கிறிஸ்து அதே கேதரோன் பள்ளத்தாக்காகிய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்று மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவமானத்தை சகித்து நிந்தைகளை சகித்து நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் அந்த பாதையில் நடந்து சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்து ஒலிவ மலையில் ஏறினார். அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று இருக்கிறார். அவர் மீண்டும் வருவார், மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வார். அதனால கண்ணீரில் பாதையில் நடக்கிற நீங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் என்று பயப்படாதீங்க. வேதனையின் பாதையில் நடக்கிற நீங்க உங்களுக்கு வேதனை வரும் என்று பயப்படாதீங்க. அவமானத்தின் பாதையில் நடக்கிற நீங்க உங்களுக்கு வேதனை வரும் என்று பயப்படாதீங்க. கஷ்டத்தின் பாதையில் நடக்கிற நீங்க உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று பயப்படாதீங்க. மரணத்தின் பாதையில் நடக்கிற நீங்க உங்களுக்கு மரணம் வரும் என்று பயப்படாதீங்க. நீங்க எந்த பாதையில் நடந்து செல்கிறீர்களோ
அந்த பாதையில் உங்களை தப்புவிக்கும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார். அந்த பாதையில் நடக்கிற உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. எப்படி தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுது அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு தேவன் அவனோடு கூட இருந்து தப்புவித்தாரோ, இயேசு கிறிஸ்து அதே கெதரோன் பள்ளத்தாக்காகிய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்கின்ற போது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு எப்படி தேவன் தப்புவித்தாரோ, இன்றைக்கும் அதே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வராதபடிக்கு தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பாதையில் எந்த மனுஷரும் உங்களோடு கூட இல்லாமல் போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதே பாதையில் நடந்து மரணத்தை ஜெயித்து அவர் ஜெயமாக மீண்டு வந்ததை போல உங்களையும் மீண்டு வர செய்வார். பயப்படாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. ஆமென்.